இதை பொறுத்த வரைக்கும் சார் சொன்னார், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் சொல்லுவாங்க. நான் இந்த ரேட்டில் வாங்காம விட்டுட்டேன், இது வந்து எனக்கு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டியா அப்படின்னு திங்க் பண்ணுறவங்க நிறைய பேர் உள்ளே வராங்க. ஆனால் இந்த கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் பீப்புளுடைய கன்சம்ஷன் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே. அர்பன் பீப்புளை விட இப்போ ஓவரால் சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா 60%, அதாவது ஓவரால் கோல்டு கன்சம்ஷனில் 60%க்கு மேலே வந்து ரூரல் பீப்புள் தான் வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. ரூரல் பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க வந்து விவசாயியாக இருப்பாங்க, இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருப்பாங்க, இல்லை ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் லிமிட்டட் இன்கம் தான். ஸோ அவங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று லேண்டு இல்லைனா கோல்டு. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அவங்களுடைய அந்த டைப் ஆஃப் கஸ்டமருடைய பர்ச்சேஸ் வந்து இப்போது ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து லிமிட்டட் இன்கம். இது வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து 10 கிராம் கோல்டு என்னால் வாங்க முடியும்னா எனக்கு இருக்கிறது 1 லட்ச ரூபா தான். ஆனால் அந்த 10 கிராம் கோல்டு நான் முன்னாடி இதுக்கு முன்னாடி 25 கிராம் வாங்கினேன் அப்படின்னா இப்போ என்னால் வந்து 10 கிராம் தான் வாங்க முடியுது. பட் ஸ்டில் அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கி தான் ஆகணும். அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வந்து வாங்குறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு இதில் வந்து அதை வாங்கி அவங்க வச்சுக்கிறாங்க. இரஸ்பெக்டிவ் ஆஃப் இந்த கோல்டு ரேட்டு, சீசனு இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து அது வந்து ஒரு சேஃப் ஹெவன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பார்வையில் அவங்க கண்டிப்பாக வந்து எல்லாருமே வராங்க, வாங்குறாங்க. பிஸ்னஸ் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பெரிய ஒரு இது தொய்வு எதுவுமே வந்து இல்லை, நடுவில் நடக்கலை. சீசன் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கோல்டு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 சீசன் தான். அட்சத்திரத்தை எடுத்துக்கலாம், தீபாவளி எடுத்துக்கலாம், அப்புறம் ஜனவரியில் வந்து இப்போ ஹார்வெஸ்ட் சீசனு, கல்யாணங்கள் அப்போ தான் அதிகமாக நடக்கும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 சீசனில் இப்போ தீபாவளி வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீசனு. இதில் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது.